நடத்துவோம் என்று அறிவித்து இருக்கிறோம். இதை அறிவித்த பின்பு இன்று காலை அதிகாலையிலிருந்தே எனது வீட்டை சுற்றி காவல்துறையினர் போலீஸ் வந்திருக்கிறார்கள். ஆனால் எந்தவித போலீஸ் அடக்குமுறை இருந்தாலும் இந்த டாஸ்மாக் ஊழலை வெளிக்கொணர்வதில் பாரதிய ஜனதா கட்சி எந்த விதத்திலும் நாங்கள் சுணங்க மாட்டோம். எங்களுக்கு முழு உரிமை இருக்கிறது. மக்களின் பணம் சுருட்டப்படுகிறது. இந்த 1000 கோடி என்பது ஆரம்பம்தான். பல லட்சம் கோடிகள் இதில் சுருட்டப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இந்த டாஸ்மாக் அமைச்சர் அதற்காக பெயர் போனவர். அதனால்தான் நான் சொன்னேன், அவர் போக்குவரத்து துறை அமைச்சராக இருக்கும்போது ஊழல் செஞ்சார். அவர் டாஸ்மாக் அமைச்சராக இருக்கும்போது ஊழல் செஞ்சு கொண்டிருக்கிறார். ஆக ஓடுறதுலயும் அவர் கமிஷன் அடிப்பார், போடுறதுலயும் அவர் கமிஷன் அடிப்பார். ஆக இதுதான் அவரோட வேலை. எதை கொடுத்தாலும் கமிஷன் அடிப்பார். கமிஷன் அடிச்சு எங்க கொண்டு கொடுக்கணுமோ அதை கொண்டு கொடுப்பார்கள். ஆக இதை வைத்துத்தான் இவர்கள் கட்சியும் ஆட்சியும் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதனால் பாரதிய ஜனதா கட்சி எத்தகைய அடக்குமுறைக்கும் நாங்கள் அடங்க மாட்டோம். மக்களுக்காக நாங்கள் போராடித்தான் தீர்வோம். இது ஜனநாயக நாடு. எங்களை தடுக்க முடியாது. காவல்துறை ஏன் இங்கே வந்திருக்கிறார்கள்? என்ன குற்றம் செய்தோம் நாங்க? அவங்க வாரண்ட் வச்சிருக்காங்களா? காலையிலிருந்து எங்களோட தொண்டர்கள் எல்லாரையும் நான் பாராட்டுகிறேன். எல்லாரும் போர் வீரர்களை போல துணிச்சலாக கைதாகி கொண்டிருக்கிறார்கள். இன்று போர் ஆரம்பித்து விட்டது. தமிழகத்தில் உள்ள ஊழல் அத்தனையும் நாங்கள் வெளிக்கொணர்வோம். அதற்கு பாரதிய ஜனதா கட்சி ஓயாமல் நாங்கள் பாடுபடுவோம். நாங்கள் மக்களோடு இருக்கிறோம் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அண்ணாமலை 1000 கோடி ஊழல் சொன்ன உடனே அமலாக்கத்துறை 1000 கோடி ஊழல் சொல்றதா செந்தில் பாலாஜி சொல்றாரு. அது எப்படி ஒரே ஃபிகர் பாத்தீங்கன்னா 2 பேரும் ஒரே சரியா சொல்ல முடியும்னு கேட்கிறாங்க. இல்ல, அதெல்லாம் இல்ல. அமலாக்கத்துறையின் தகவலை தான் அண்ணாமலை வெளிக்கொண்டு வந்திருக்கிறார். சும்மா இதெல்லாம் முன்னாள் சூனியா, நீ முன்னால் வருகிறாயா, நான் முன்னாள், இதெல்லாம் சும்மா ஜிமிக்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நீ ஊழல் செஞ்சியா இல்லையா? ஊழல் செய்தீர்களா இல்லையா? கமிஷன் வாங்கப்பட்டு இருக்கிறதா இல்லையா? ப்ராபபிளி ஒரு அண்ணாமலை குறைவா சொல்லிட்டாருன்னு கவலைப்படுறாரோ என்னமோ. என்ன பொறுத்த வரைக்கும் நாம நிறைய செஞ்சுட்டோமே, என்ன குறைவா தானே சொல்றாங்க அப்படின்னு இருக்கலாமே தவிர, என்ன ரொம்ப குறைச்சி மதிப்பிடுறாங்களே நம்மள நினைக்கலாமே தவிர, மற்றபடி அவங்க மனசாட்சிக்கும் தெரியும், ஆட்சிக்கும் தெரியும், மனசாட்சிக்கும் தெரியும் அவர்கள் ஊழல் செய்து கொண்டிருக்கிறார்கள், கமிஷன் வாங்கி கொண்டிருக்கிறார்கள் என்பது. ஆக இதை நாங்கள் வெளிக்கொணர்கிறோமே என்ற பயம் அவர்களுக்கு. அதனால் பயந்து போய் காலையில் இருந்த ஏதோ குற்றம் செய்தவர்கள் வீட்டை சூழ்ந்து கொள்வதை போல, இப்படி போலீஸ் குற்றம் செய்தவர்களை சூழ்ந்து கொண்டால் பெண்கள் எல்லாம் தமிழ்நாட்டில் பாதுகாப்பா இருப்பாங்க. எங்களுக்கு எல்லாம் பாதுகாப்பு இருக்கிறது. எங்களை போய் நீங்க பாதுகாத்து என்ன பண்ண போறீங்க? இவ்வளவு பாதுகாப்பு எனக்கு வேணாப்பா, நீங்க எல்லாம் கொஞ்சம் போயிட்டு வாங்க, நான் சொல்ல போறேன். அவ்வளவுதான். நிச்சயமாக நான் போய் தான் ஆகும். இப்ப நாங்க எல்லாம் போய் தான் இருக்கோம். அவங்க என்ன வேணாலும் செஞ்சுக்கிட்டோம். நாங்க அண்ணாமலை தலைமையில் போராடுவதற்கு நாங்கள் தயாராகி விட்டோம். இங்க இருந்து நாங்க போய்கொண்டுதான் இருக்கிறோம். மக்கள் வரி பணம் சுருட்டப்படுவதை பாரதிய ஜனதா கட்சி எக்காலத்திலும் ஒப்புக்கொள்ளாது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.